11 மாதம் இருக்கும் போது நான் ஒரு அபார்ஷன் பண்ணேன். அது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய புயல் வீசின மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்தது. ஒரு ரவுடி கும்பலால் ஒரே கொலை மிரட்டல், காசு கிட்ட ஒரே அமக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை. மனசார சங்கல்பம் வச்சு அந்த முழு யாகத்தை கலந்துக்கிட்டோம்னா தீராமல் இருக்கவே இருக்காது. இது வந்து நான் ஓப்பன் சேலஞ்சாகவே விடுறேன். நமோ வராகி. என் பேர் சரஸ்வதி. இன்றைக்கி வந்து அம்மாவோட பிரதிஷ்டை நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இந்த டிவி சேனலுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நம்ம பள்ளிகொண்டாலுக்கு 3 ஸ்தலத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம காட்பாடி இருக்கிற வாராகி பீடத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுறேன். அதுக்கு முன்னாடி குருஜி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக குருஜி வந்து இந்த வாராகி அம்மன் வழிபாட்டு முறையில் வந்து 13-14 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து திரிசக்தி வாராகி பீடம்னு சொல்லிட்டு காட்பாடியில் வந்து ஒரு 8 வருஷமாக நடத்திட்டு வர்றாங்க. அங்கே வந்து வினை தீர்க்கும் வியாழன் யாகம், அமாவாசை யாகம் 2ம் நடக்கும். வினை தீர்க்கும் வியாழன் யாகத்தில் வந்து நம்ம பிரச்சனைகள் வேண்டுதல் வச்சுட்டு அம்மாவுக்கு நம்ம கையாலே பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு யாகத்தில் கலந்துட்டு நம்ம கையால் மஞ்சள் ஆகுதி செலுத்தி வேண்டுதல் வச்சோம்னா தொடர்ந்து 3 வியாழக்கிழமைங்க உட்காந்தோம்னா எல்லா பிரச்சனையும் தீருன்றது அவரோட வாக்கு, அது அம்மாவோட வாக்குமே. அதே மாதிரி அமாவாசை யாகம்ன்றது நமக்கு கண்ணுக்கு தென்படாத பிரச்சனைகள், அது செய்வன எதாக இருக்கட்டும், இல்லை கந்திருஷ்டி, வியாபார தடை, தோஷங்கள் எதாக இருந்தாலும் தீரதுக்காக அமாவாசை யாகம் அங்கே நடைபெறும். ஸோ ரெகுலராக அமாவாசை யாகம் அங்கே போயிட்டுருக்கோம். ஒரு 6-7 வருஷமாக ரெகுலராக அங்கே காட்பாடி பீடத்தில் நடந்துகிட்ருக்கு. காட்பாடி பீடம் 8 வருஷமாக போயிட்டுருக்கும் போது அவருக்கு வந்து இடம் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக நாங்கள் இடம் தேடிட்டுருக்கோம். இருக்கும் போது இடம் கரெக்டாக எங்கேயும் அமையல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலையோரத்தில் தான் இடம் கிடைக்குன்ற மாதிரி அவருக்கு வந்து அம்மா எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தோம், எங்கெங்கேயோ தேடணும். ஆனால் இங்கே பள்ளிகொண்டால மலை பக்கத்தில் இடம் அமையணுன்றது அம்மாவோட விருப்பம் போல், அது பூர்வஜன தொடர்போ அது என்னவோ தெரியல. கரெக்டாக இங்கே மலை பக்கத்துலேயும் நமக்கு இடம் அமைஞ்சது. அம்மா வந்து இங்கே உட்காரதுக்கு முடிவு எடுத்தாங்க. ஆனால் இந்த வேலைப்பாடு இங்கே ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆகுதுங்க. 2002 ஜூலையில் இடம் வாங்கணும். செப்டம்பரில் பூமி பூஜை போட்டோம். இதே 2023 ஜூலை 27 அம்மா வந்து பிரதிஷ்டை செஞ்சோம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 27 2024 அம்மாவோட 1ஆம் ஆண்டு பிரதிஷ்டை தினத்தை இங்கே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது பிரதிஷ்டை தினத்தைன்றதை விட எங்களுக்கு இன்னும் மினி கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. குரு இல்லாமல் தெய்வத்தை நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் வந்து குரு நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ குரு சரணாகதி, நான் அப்பான்ற சரணாகதி எடுத்துட்டேன். மற்றவங்க அது எப்படி நீங்கள் பார்த்தாலும் ஓகே, குருவாக பார்த்தாலும் ஓகே, அப்பாவாக பார்த்தாலும் ஓகே, அம்மாவாக பார்த்தாலும் அந்த முழு சரணாகதி அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தையே அவர் பார்த்துக்குவாரு, வழி நடத்திடுவார். ஸோ அந்த சரணாகதி வச்சு நம்ம அம்மா கிட்ட வந்தோம்னாலே அம்மா எல்லா பிரச்சனையும் நம்ம தீர்த்துட்டு நம்ம வாழ்க்கை சிறன்படையாக நல்லா இருக்கும். அதில் ஒரு இதுவும் இல்லை. இங்கே திரிசக்தி வாராகி பீடத்தில் வந்து வியாழன் யாகம், நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி வியாழக்கிழமை யாகம், வினை தீர்க்கும் வியாழன் யாகம்னு சொல்லிட்டு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒரு 3 வியாழக்கிழமை மனசார சங்கல்பம் வச்சு அந்த முழு யாகத்தை கலந்துக்கிட்டோம்னா தீராமல் இருக்கவே இருக்காது. இது வந்து நான் ஓப்பன் சேலஞ்சாகவே விடுறேன். நம்ம நம்பிக்கை முழு இதுவாக வச்சு உட்காந்தா கண்டிப்பாக தீந்துடும். இல்லைன்னா அவரே சொல்லுவார், இல்லைன்னா எங்கிட்ட நான் முடிச்சு கொடுக்குற முடியாமல் இருக்காது. அதில் முழு பக்தியோடு அந்த 3 வியாழக்கிழமை வந்து நம்ம அம்மாட்ட வேண்டுதல் வச்சுதான் கண்டிப்பாக எதாக இருந்தாலுமே தீந்துடும். அதே மாதிரி இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்தலம் விஸ்வரூபமாக பெருசாக அம்மா இங்கே 16 அடியில் எழுந்து நின்று நமக்கு அருள் கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறா. அங்கே திரிசக்தி வாராகி, இங்கே ஆதி வாராகி. அம்மானும் போது எல்லாமே அம்மா தான். நம்ம என்ன சொல்லிக்கலாம், திரிசக்தி வாராகி ஆதி வாராகின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். திரிசக்தி வாராகின்றது 3 சொருவம், மகாலட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 சேர்ந்த சொருவமாக நிற்கிது. அவள் குழந்தை தேனமாக நம்மளை பார்த்து நிற்கிது. இங்கே அம்மா விஸ்வரூபமாக நிற்கிது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொழிலேருந்து நீக்கிறதுக்காக அம்மா இங்கே நல்ல விஸ்வரூபமாக எழுந்து நின்றுட்டுருக்காங்க. அக்னி வாராகி அமாவாசை அன்னைக்கு அம்மா அக்னி வாராகி அபிஷேகம் பண்ணும்போது
எதிரி தொல்லைகள்ல இருந்து நீக்கிறதுக்காக ஜலவராகி மஞ்சள் அரைச்சி நம்ம கையாலே அம்மாவுக்கு பூசி அபிஷேகம் செய்ய பட்சத்தில் ஜலவராகி எப்பேருக்கு வந்து நோயாக இருந்தாலும் நோயை தீர்க்கறதுக்காக ஜலவராகி. அதே மாதிரி உற்சவர் அம்மா ஊஞ்சல் சேவை, குழந்தை இல்லையா, கல்யாணம் ஆகலையா, பஞ்சமி தேய்பிற பஞ்சமி வளர்பிற பஞ்சமியில் யாகத்தை கலந்துட்டு அந்த ஊஞ்சல் சேவையில் அம்மாவை தொட்டியில் ஆட்டுற பட்சத்தில் நமக்கு அது தேவையான விஷயத்தை நடக்கிற மாதிரி ஊஞ்சல் சேவைக்கு அம்மா இருக்கிறா. எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி 16 அடியில் விஸ்வரூபமாக அம்மா ஆதி வராகியே நின்றுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி அப்படியே வந்து சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி 3 சொரூபத்தையும் நிற்க வச்சு அதுக்கு முன்னாடி வந்து திரிசக்தி வராகியை வந்து ஆதி வராகியா நல்லா 16 அடியில் விஸ்வரூபமாக நிற்க வச்சுருக்கிறோம். இங்கே வந்து ரெகுலராகவே அம்மாவுக்கு வந்தோம்னா நம்ம கையால் அபிஷேகம் செஞ்சு ஆராதனை பண்ணிக்கலாம். பஞ்சமி, அமாவாசை எல்லா நாளுமே இங்கே விசேஷம். ஸோ வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் பலனை ஸோ எல்லாருமே வாங்க, வந்து இங்கே வந்து உங்கள் வேண்டுதலை வைங்க, சரணாகதி பக்தியோடு வைங்க, முழு நம்பிக்கையோடு வைங்க. எல்லா பிரச்சனையும் அம்மா பாதத்தில் வச்சு நீங்கள் அம்மாவை கும்பிட்டு வலை வந்து போகும்போது உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து எல்லாருமே நல்லபடியாக இருப்போம். மினி கும்பாபிஷேகம் மாதிரி தான் எங்களுக்கு இது வந்து இந்த திருவிழா நடந்துகிட்ருக்குது. இப்போ வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்ததை வந்து அப்படியே ஒரு சின்னதாக அப்படியே சொல்லிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காட்பாடியில் வாராகி பீடத்துக்கும் எங்கள் வீடுக்கும் 2 வீடு தான் அங்கே நடுவில். ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு 2வது வீட்டில் வந்து ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் தான் இருந்தது. திடீர்னு வந்து இடிச்சுட்டு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஆரம்பித்தாங்க. சரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக யாகம் நடக்கும். முதல்ல நமக்கு யாகம்னா என்னன்னு தெரியாது. இப்போ காலகட்டத்தில் யாகம்னா என்ன தெரியும், அது 8 வருஷம் முன்னாடி போது என்னன்னு தெரியல. ஏதோ வீடு பூஜை பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறம் வியாழக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 11 மணிக்கு 10:30 மணிக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க இடிச்சிட்டு நடுவில். ஆக்சுவலாக நான் பயந்தேன், ஏதோ மாந்திரிகம் ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே வரும்போது குடுக்குன்னு ஓடின நாட்கள்லாம் உண்டு திரும்பி பார்த்து கோவிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஏன்னா ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க வந்து அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஏதோ ஒரு வீட்டில் சின்ன பிரச்சனை, அங்கேயே பக்கத்தில் தானேம்மா இருக்கிற, நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஆனால் நான் அவர்கிட்ட போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இறந்த ஒரு 8 மாதத்தில் தான் நான் அவர்கிட்ட போனேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போகும்போது அப்படியே போயிட்டு வந்துட்டு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி. அப்புறம் அங்கே அம்மா உள்ளே வச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அவரை பார்த்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அங்கே அம்மா பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக கடைக்கு போகும்போது என்ன பண்ணால் பூ வாங்கிட்டு போய் என் கையிலேயே அம்மா பூ போட்டு நான் பாட்டு கோவிலுக்கு கடைக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு ஃபேமிலியில் ஒரு தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரி பூஜையில் கலந்துட்டு அவரை பார்க்கலான்ட்டு ஒரு வியாழக்கிழமை பூஜையில் வந்து கலந்துட்டு பார்த்தோம். இப்போ தான் பயங்கர ரஷ். அப்போ ஸ்டார்டிங்லலாம் அந்த அளவுக்கு ரஷ்ஷெல்லாம் இல்லை. ஒரு 2 மணி போல் அவரை பார்க்க போனேன். பார்த்துட்டு என்னை பார்த்த உடனே முதல்ல வந்து நான் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லலை, ஏதோ தங்கச்சி பிரச்சனைன்றது போனது. அவரான என்னை பார்த்துட்டு உடனே வந்து உனக்கு இல்லைம்மா பிரச்சனை, யாருக்கு பிரச்சனையோ அவங்கள கூட்டிகிட்டு வா, நீ வந்தது வேஸ்ட்டுமா அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போது. ஆனால் பொண்ணு பிறந்த அப்புறம் அவள் 11 மாதம் இருக்கும் போது நான் ஒரு அபார்ஷன் பண்ணேன். அது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். பண்ணது யாருக்குமே தெரியாத பட்சத்தில் அவர் என்னை ஃபஸ்ட்டு கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுனா அபார்ஷன் பண்ணியானார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி திருன்னு பார்த்துட்டு ஆமாம் செகண்டாக ஒன்று பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுதாம்மா உனக்கு கர்மாவாக ஆகி மரமாகி பழமாகி காய் காய்ச்சி நிற்கிதுமா, உனக்கு பிரச்சனையே அதுதான் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கான ரெமெடி என்னான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அது அப்படி பேசும்போது அவர் வந்து ஆக்சுவலாக என் பேர் சரஸ்வதி வந்து எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் யாரும் என்னை அது மாதிரி வாயை திறந்து பேர் விட்டு கூப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட என்னை அம்மன் தான் கூப்பிடுவார். கண்டி பேர் விட்டு யாருமே இப்போ வரையுமே யாரும் என்னை ஃபுல்லாக பேர் விட்டு கூப்பிடுறது கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா என்னை எப்படி கூப்பிடுவாரோ அதே போல் தான் இன்றைக்கி அவர் கூப்பிட ஆரம்பித்தார். அப்புறம் ரெகுலராக காலையில் அபிஷேகம் நடக்கும்போது அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு கடைக்கு போக ஆரம்பித்தேன். இவர் நான் உள்ளே நுழையும் போதே கதவு திறந்து இருக்கும் போதே வாமா சரஸ்வதி எனக்கு எங்கள் அப்பாவை ஞாபகம் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அந்த கூப்பிடுறத கேட்கணுன்றதுக்காகவே அவர் இருக்கிற டைமாக காலையில் பார்த்துட்டு கடைக்கு போகணும்னு சொல்லி உள்ள என்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 5-6 வாட்டி அவரை கூப்பிட்டு அப்புறம் நான் வந்து எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வருது, உங்களை பார்த்தா எனக்கு எங்கள் அப்பா மாதிரி இருக்குது, நான் அப்பான்னு கூப்பிட்டேம்மான்னு நின்று பார்த்து சிரிச்சு நீ அப்படியே கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அவருக்கு என்ன வயசு, அவர் என்ன செய்வார் ஏது செய்வார், இவ்வளோ சக்தி அவர்கிட்ட இருக்கா எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல் பிளாங்கு. அப்பா இறந்த ஒரு 8-9 மாதம் அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பாவே திருப்பி வந்து கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ அதில் தான் நான் இது பண்ணி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பூஜையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த அப்பான்ற எண்ணம் மட்டும்தான்.
ஸோ அப்படியே பிளாங்காக அவர் கூட இருக்க ஆரம்பித்தேன். கோயிலில் இருந்த போய் ரெகுலராக வருவேன், பார்ப்போம், கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய புயல் வீசின மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு வந்தது. ஒரு ரவுடி கும்பலால் ஒரே கொலை மிரட்டல், காசு கிட்ட ஒரே அமக்கெல்லாம் பயங்கர பிரச்சனை. நிசப்தமான குடும்பம், சைலண்டான குடும்பம், யார் பேச்சுக்கும் போகிறதில்ல. குடும்பமே ஒரு உலுக்கி போட்ட நிலையில் அவர் கொடுத்த பலமும் அவர் பண்ண பூஜையும் தான் என் குடும்பத்தை தூக்கி நெறிச்சு நான் இன்னைக்கு நிற்கிறேன். என் குடும்பம் நிற்கிது, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நிற்கிறோன்னா அதுக்கு அவர் மட்டுமே காரணம். இந்த பிரச்சனை நடந்து இது 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அப்போ ரொம்ப மிரட்டல் விட்டது என் பொண்ணுக்காக தான் மிரட்டல் விட்டாங்க, அவளை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு அவர் கொடுத்த பாதுகாப்பு அது உணர்ந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்கூலுக்கு அப்போ 11th to 12th போகிறா. ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து வேனுக்கு மாற்றினார், வேன் டு மினி வேன் மாற்றினோம், அதுலேருந்து ஆட்டோக்கு மாற்றினோம், அம்மா வீட்டிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அவர் சொல்கிற மாதிரி செஞ்சு வந்தோம். கடைசியில் தான் தெரியுது அவங்க எதெல்லாம் மாற்றினோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்லாஸ்ட் சேஃப் ஆகிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. அவள் கல்யாணத்துக்குமே பெரிய பிரச்சனையில தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கல்யாணமே ஆகாத ஜாதகம். ஏன்னா அது சொல்கிறது நம்ம ஏன்னா ஒரு செயல் செஞ்சு அது பயணம் அடைஞ்ச அப்புறம் அதில் சொல்கிறது நம்மளுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சொல்லாமல் இருக்கிறது தான் தப்பு. கல்யாணமே ஆகாத ஜாதகம். எந்த நேரத்தில் எந்த பூஜை செஞ்சால் அது நிவர்த்தி ஆகுமோ, ஒரு அப்பா பொண்ணு கையை எப்படி பிடிச்சி வழி நடத்துவாரோ இந்த 8 வருஷமாக என்னை அதே மாதிரி கையை பிடிச்சி வழி நடத்தி என்னை மட்டும் இல்லாமல் என் பொண்ணு, பையன், வீட்டுக்காரர், மாமனார் எல்லாருமே குடும்பமே அவதமாக நினச்சி தான் என்னை பார்த்துட்ருக்குறாரு. ஸோ அதே மாதிரி அவளுக்கு பரிகாரம் எல்லாம் செஞ்சு எல்லாமே நிவர்த்தி பண்ணி அவளுக்கு 21க்குள்ளே கல்யாணம் ஆகணுன்றது ஆனால் மட்டும்தான் கல்யாணம் இல்லைன்றது இல்லை. கரெக்டாக அவளுக்கு 21 முடிய ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே கல்யாணம் அவர் சொன்ன மாதிரியே அது அம்மாவும் அவருமா சேர்ந்து நடத்தி முடிச்சு வச்சுட்டாங்க. அவரே வந்து தாலி எடுத்துக்க கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆகுது. அதே ஒரே ஒரு விஷயந்தான் நான் இதில் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழு சரணாகதி, முழு நம்பிக்கை. அது அம்மாவோ அப்பாவோ குருஜியோ எப்படி எடுத்தாலும் ஓகே. உள்ளே என்ட்ரி ஆகிட்டோமா, அம்மா நீ தான்மா என்னை பார்த்துக்கணும். அதே மாதிரி குருஜி அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரோ அதை யோசிக்காமல், ஒரு செகண்ட்னா யோசிக்காமல் அவர் நம்ம நல்லதுக்கு மட்டும்தான் செய்வாருன்ற எண்ணத்தை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி அதை செஞ்சோம்னா யாராக இருந்தாலும் அதில் இதுவாக சான்ஸே கிடையாது. எல்லாருக்குமே நல்லதே தான் நடக்கும், பின்னன்றதே கிடையாது. நம்மளோட முழு நம்பிக்கை நம்ம சரணாகதி மட்டுமே தான் நமக்கு நல்லது நடக்க ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு நடந்துச்சு. என்னையே நிறைய பேர் இது மாதிரி வீடியோ 2-3 சேனலில் எடுத்து போட்டிருக்காங்க. எங்கள் நம்ம வாரா டிவியில் கூட போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து உன்னை பார்த்துட்டு தாம்மா வந்தேன், நீ சொல்கிற எனக்கு ஏன் நடக்கலை. நம்பிக்கை ஃபஸ்ட்டு, நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் வந்து அதை வழி நடத்தும். நான் பிளாங்காக நம்பிட்டேன் அவர் செஞ்சால் எது செஞ்சாலும் நல்லதாக இருக்கும். இந்த மேலே ஏறி நான் குதினா நான் குதிச்சிடுவேன். ஸோ அதில் ஏதோ ஒரு சூட்சமா இருக்கும், குதிச்சிடணும் அவ்வளோதான். அதுதான் நம்பிக்கை சரணாகதி. அவர் செய்யணும்னா செஞ்சிடணும். அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார்.